நட்சத்திரக்குறி நவராத்திரி மேன்மைகள். நவராத்திரி பற்றிய 75 அரிய தகவல்கள். நவராத்திரி காலத்தில் முடிந்தவரை பாராயணம் செய்வது தேவிக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தரும். நவராத்திரி பற்றிய 75 சிறு குறிப்புகளை அறிந்து கொள்ளலாம். நவராத்திரி பற்றிய 75 சிறு குறிப்புகள் வருமாறு. 1. சோழர் காலத்தில் நவராத்திரி திருவிழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. 2. தமிழ்நாட்டில் நவராத்திரி விழா நாயக்கர் காலம் முதல் மக்கள் கொண்டாடும் 9 நாள் திருவிழாவாக மாறியது. 3. நவராத்திரி காலத்தில்தான் மக்களிடம் வரி வசூலிக்கும் நடைமுறையை விஜயநகர மன்னர்கள் ஏற்படுத்தினார்கள். 4. நவராத்திரி விழாவை பெரிய அரசர்கள் மட்டுமே கொண்டாட உரிமை இருந்தது. ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு முதலாக நவராத்திரி கொண்டாடும் உரிமையை திருமலை நாயக்கர் வழங்கினார். இதுவே தமிழகத்தில் நவராத்திரி விழா பரவ வழி வகுத்தது. 5. நவராத்திரி விழா பற்றி தேவி புராணத்தில் மிக விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. 6. நவராத்திரி நாட்களில் பெண்கள் கன்யா பூஜை செய்வதால் சகல செல்வங்களையும் பெறலாம். 7. விஜயதசமி தினத்தன்று பெருமாள் கோவில்களில் வன்னி மரக்கிளையை வைத்து அதில் பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜை நடத்துவார்கள். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் கிரகதோஷங்கள் விலகி ஓடிவிடும். 8. நவராத்திரி பண்டிகையை முதலில் ராமர்தான் கொண்டாடியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 9. நவராத்திரி நாட்களில் இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும். 10. ஈசனம் அம்மையும் ஒன்று சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை 9 நாட்களும் கண்டால் நவராத்திரி பூஜை செய்த பலன் கிடைக்கும். 11. நவராத்திரி நாளில் வரும் சப்தமி திதியன்று வழிபட்டால் ஸ்ரீஹயக்ரீவ பெருமாளின் அருளை பெறலாம். அன்று ஸ்ரீலலிதா சகரஸ்ர நாமத்தையும் நவாட்சரி மந்திரத்தையும் ஓதுவது கூடுதல் பலன்களை தரும். 12. பிரம்ம நவராத்திரி கிருஷ்ண நவராத்திரி ரிஷி நவராத்திரி தேவ நவராத்திரி பஞ்ச கல்ப நவராத்திரி பாக்கிய நவராத்திரி போக நவராத்திரி தாத்பரிய நவராத்திரி சர்க்குரு நவராத்திரி தேவதா நவராத்திரி என்று பல வகை நவராத்திரிகள் உள்ளன. 13. பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு பிரதமையில் தொடங்கும் லலிதா நவராத்திரி. மாசி மாதம் வரும் ராஜ மாதங்கி நவராத்திரி. ஆடியில் வரும் மகாவராகி நவராத்திரி. புரட்டாசியில் வரும் சாரதா நவராத்திரி ஆகிய 4 நவராத்திரிகளையும் பெண்கள் கடைபிடித்தால் அம்பிகையின் அருளை பரிபூரணமாக பெறலாம். 14. அனைத்திலும் தேவியே உள்ளாள் என்பதை உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் கொலு வைக்கப்படுகிறது. 15. எல்லாரும் புரட்டாசி நவராத்திரியில் மட்டுமே கொலு வைக்கிறார்கள். ஆனால் 4 நவராத்திரி நாட்களிலும் கொலு வைத்தால்தான் அம்பிகை அருள் கிடைக்கும்.